வணக்கம்மா. நல்ல புதுதா. நலம் நலம் மாதிரி ஆவல். நல்ல சாப்பாடு. எப்படி வீட்டுல நம்ம பொண்டாட்டி புள்ள சௌக்கியமா? வீட்டுல நம்ம பொண்டாட்டி புள்ளிங்களா சௌக்கியமா? நம்ம பொண்டாட்டி புள்ள இது என்ன கூட்டு பேரா இல்ல நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டு ஊட்ட விட்டு வந்துக்கிறோமா? ஒரு தப்பா நினைச்சுக்காது. சரி, நீ ஒரு தப்பா நினைச்சுக்காது. சொல்லு. இது பெட்டி யார்? நம்ம பெட்டி. நம்ம மிருதங்க. நம்ம கம்பெனி. நம்ம மைக்கு. நம்ம வண்டி. நம்ம பெரியம்மா. நம்ம சின்னம்மா. நம்ம பொண்டாட்டி. கைத்தா முட்டு மேலே அடிப்பேன். கம்மநாட்டி ஒருமை பன்மை அறிந்து பேசணும். அப்படியா? ஆமா. என்ன பார்த்தா தெரியல? தெரியலையா? என்ன பார்த்தா தெரியல? யார் ஆள் தெரியலடா? முடியல. ஆடா பாவியா. முனினா நீ? ஆமா. ஆள் என்ன தடகார்த்தமா அந்த மொத்தம் உள்ள வாங்கினே போகுது. அவ்வளவா வீரன் தான். வீரன். அதான் வீரன் தான் வீரமா போகுது மொத்தம். வீரம் பண்ணிக்குது பாரு. பின்னாடி ரோல் பட்டுக்குது இப்ப. அதெல்லாம் விடு. சரி. நீ கூட போய் நாத்து நடுவு நாட்டு. சரி. நான் நடுவு வைத்த. தப்பு இல்ல. அது உடம்பு எல்லாம் ஒரே ஆயிடுச்சாகுது. என்ன பையா? டேய், 1 2 3 கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒண்ணுத்தி வச்சு குப்பை கொட்டல. எதுக்கு? முதல்ல சென்னையில கோயம்பேட்டான ஒரு பொண்ணை பார்த்து காட்டினேன். ரெண்டாவது பொண்ணு இங்க செங்கல்பட்டு பார்த்து காட்டினேன். தள்ளி போயிட்டான். அதெல்லாம் போட்டான். மெட்ராஸ்ல பார்த்து காட்டினா தான் மெட்ராஸ் பொண்ணு வாழ மாட்டேன்னு பார்த்து நீ பண்ற அக்கிரமத்துக்கு. ஆமா. கிராமத்து பொண்ணா பார்த்து 3ஆவது தரமா உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறான். பசங்க நல்லா இருக்கிறாங்களா? அப்புறம் ஒரு 200 கூட. என்னடா வேண்டாம். என்ன பேசினே அந்த திடீர்னு 200 கேக்குறேன். கை உதறிட்டு வேணும் 200. என்னத்துக்கு 200? என்னத்துல? ஐயோ நீ கூட கஷ்டப்பட்டு வந்தா உடம்பு எல்லாம் ஒரே அசிதாக்குது. சாப்பிடு, ஒரு பிடி சாப்பிடு. சாப்பாடுலாம் தேவையில்ல. கறி குழம்புதான்டா. அதெல்லாம் தேவைங்க. வேற நாத்து முச்சி நாத்து முடிச்சு எடுக்க போறியா? ஓ அது கிடையாது. வேற மூளை கச்சா. மூளையில கச்சாவா? எனக்கு மீன் பிடிக்கிற கச்சா தான் தெரியும். ஐயோ கைபாமா இப்ப வச்சாங்க பாரு ஆட்டா பாம்பு. உனக்கு தெரியலடா? கோழி தலை திருப்பிட்டு. ஆனா அப்ப நல்ல வேணா வச்சாங்க. கோழி சனாச்சி வந்து உள்ள வேற கொடுத்துரு. ஒரு கோழி எடுத்துமா எங்கேயே சேர்த்துட்டாடா அதுக்குள்ள? குடிக்க போறேங்க. ஆடா குடிகார கம்மநாட்டியா. இதே அவ்வளவு நேரம் நெட்டி பேசுங்கிறான். குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடலத்தை கெடுக்கும். அதை நீ குடிச்சா போகாத. கள்ள குடிச்சில வாரி போய் போட்டாங்க 100 பேர். அது நீ சொல்றியா? நான் சொல்லது யார் சொல்றேன்? அது நீ சொல்றியா? யார் சொல்லணும்? போன வாரம் கூட குச்சி புட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல சூத்த நாய் நக்கல. சரி, அது நடந்ததாவே இருக்கட்டும். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த வேலை நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் உண்மை எந்த நக்கி நிக்குது. சரி, 200 ரூபாய் கேக்குற. ஆனா பரவாயில்ல, குடுக்கலாம் தான் நினைக்கிறேன். குடியார கம்யூனிட்டி உன்னை நம்பி நான் பணத்தை கொடுத்தா அந்த பணம் எப்படி எனக்கு வந்து சேரத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நானா அப்படி கேட்டா நம்மள அப்படியே பையன் சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம எப்படி ஒன்னதான் இருந்தோம். இப்ப என் மேல நம்பிக்கையா? இப்பதான் நம்பிக்கை வரமாட்டுது. என்ன வச்சு தேவை? என்ன சொல்ற? நீ வச்சு கொடு. தர்ம பிரபு, இத்தனை நீ எங்க போயிருந்தா? மலேசியா. சரி, எவ்வளவு கேட்டா? 200 ரூபாய் கேட்டேன். 200 ரூபாய் கேட்டேன். 300 ரூபாய் தரேன். ரைட், இந்த போய் வண்ணா பத்திரம் நல்ல நோட்டா பாத்து. ரைட்ல பாத்து எல்லாமே நல்ல நோட்டா தான் இருக்கும். தம்பியா மொண்டாட்டி வச்சுக்கிட்டு தானே? உன் மொண்டாட்டி நான் வச்சுக்கிட்டா தொடப்ப கட்ட நீ தானே சொன்ன? அப்படி கிடையாது, சாட்சிக்கு வச்சு. அதான் சொன்ன, சாட்சிக்கு தான். சரி சரி, அப்புறம் வந்தா பார்த்து பேசி அனுப்பி. பார்த்து கவனிச்சு அனுப்புறேன் போ. எடுத்து வச்சா பாரு, அந்த பாரு கீழே பத்து நிக்கிறேன். சரி, மொண்டாட்டி மினிவா வந்தாலும் சொல்லி அனுப்பு. கண்டிப்பா அனுப்புறேன் போ. ஏண்டா புறம்போக்கு ஊட்டதான் இடம் கிடையாது. தாராளமா தான் இருக்குது இடம். துணி அங்க போட்டு இப்ப மல்ல படிக்கிறேன். எனக்கு புத்திக்குதாடா உனக்கு? என்னடா எனக்கு புத்திக்குதான்னு கேக்குறேன். ஏடா இப்ப நான் போதையில இருக்கிறேன். இப்ப நான் துண்டுல பத்தனா சரி, போதை தெளித்துக்குள்ளே பேண்டு மண்ணுல பத்துவேன். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? கம்யூனிட்டி பாரு முனிய மையம் காலங்காலத்துல குடிச்சு விட்டு படுத்து கிடந்து மண்ணுல பேர் நடக்குதுன்னு வாயை விட்டுக்கிறான். சரி, அதுவே இப்ப நான் மண்ணுல பத்தனா போதை தெளித்துக்குள்ளே பேண்டு துண்டுல பத்துவேன். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இருக்கவே கூடாது. நீ போயிடுறா. சின்ன பையனுக்கு நான் அப்பனா அப்ப பெரிய பையனுக்கு எவா அப்ப
நிறுத்துன்னு சொன்னது எவன்டா அது டேய் யார் அது எந்த பையன் அது சின்ன பையன் டேய் எங்கடா இருக்கிற ஆளை காணும் அட கருவாங்கட்ட நானு அண்ணே வா கோயந்தா என்ன உனக்கு சிந்தகம் ஒண்ணு இல்ல இப்ப கூட எடுத்துட்டு வந்த நீ தானே ஏதோ பாடிட்டு வந்த நல்லா தான் இருந்தது ஆனா இன்னமும் மேல ஆட்டுது கீழே மாட்டுது நீ அதனால என்ன கேட்கலான்னு நிறுத்தினேன் ஆமா அண்ணா நானே ஏழை குடும்பத்துல அந்த பொண்ணு ஏயா ஏழை குடும்பத்துல அந்த பொண்ணு தொண்டையில சோல் தட்டு சொல்லி விடுவேன் ஏழை குடும்பத்துல அந்த பொண்ணு சரி சரி எங்க வீட்டுல 4 ஆடு 4 மாடு வச்சுங்கிறியா ஆடு மாடு வச்சுக்கிறியா இந்த வீட்டுல எதை பார்த்தாலும் என்ன பொடி வச்சு பேசுறது எட்டு எங்கனா சேர்த்துற எனக்கே சந்தேகமாக்குற என் மேல சரி சரி தப்பு இல்ல அது ஆட்டுப்பால் மாட்டுப்பால் தயிர் மோர்னு வித்தும்போ நீட்டு போகுது சரி சுருக்கி வெளியே போனா எங்கதான் போனா எங்கதான் ஒண்ணும் சரி நான் தேடாத இடம் கிடையாது என் கூட்ட அவங்க பாத்தீங்களா யாருன்னா பாத்தீங்களா என்ன உம்முடு உட்காந்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்களா பாக்கலையா ஐயோ நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் மாமா தோட்டப்ப கட்ட வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லு வணக்கம்டா சரிம்மா வணக்கம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்கிற சரி அவனை பாத்தியா எவனை பாத்தியா ஐயா தம்மா பையன் முதல்ல நீ யாரு ஆளே எனக்கு தெரியல நான் பார்த்தா தெரியல யாரு தெரியல ஐயா அந்த மினியா எந்த மினியா ஐயோ அடி பாய் முண்டை நான் யாருன்னு தெரியலையா நல்லா உத்து பார்த்து கூட தெரியலையா 50,000 கொடுத்து வானான்னு சொன்னேன் இப்ப கூடமா தெரியல என்ன அந்த கம்யூனிட்டிக்கு 2 பொண்ணை பார்த்து மெட்ராஸ்ல கட்டி வாழாத பூச்சி 3ஆம் தரமா உன்னை கிராமத்துல நான் பார்த்து அவனுக்கு வாய வச்சுனேன் அட பொறம்போக்கு கல்யாணம் பண்ணி வாழ வச்சேன் வாழ வச்சுட்டு வாய வச்சுன்ற சந்தேகர கம்யூனிட்டி சரி சின்ன பையனா சின்ன பையன் இப்பதான் பள்ளியிடம் போச்சு சின்ன பிள்ளை என்கிட்ட ஓடாச்சு சொன்னா எனக்கு பசிக்கு சோறு இருந்தா குறி கேச்சு என் கூட்ட ஆம்பளை கட்டி குடிச்சிட்டு காட்டி போட்டு சாப்பிட்டு காட்டி மேல வச்சிருந்தான் இரவானத்துல என் பிள்ளைய கூட்டு எப்பா இந்த தண்ணி கிளி கிடக்கல அப்படியே வீட்டு கூட்டு ஓடி போச்சு வீட்டுக்காரன் கோட்டை வாங்கி கட்டிங் குஸ்ட் கட்டிங் இரவானத்துல வச்சிருந்தான் அதுல தண்ணி கலக்காது அப்படியே குஸ்ட் ஓடுறான்னு பழைய காமிச்சிட்டு வந்தியா அந்த பாடு குடிச்சுட்டு ஐயோ எனக்கு ஏறுது ஐயோ எனக்கு வீட்டுக்காரன் சரி இத குடிச்சா என் பிள்ளைக்கு படிப்பியாடா அடி அம்மாடி உங்க வீட்டுக்காரனுக்கே கட்டிங்கள தண்ணி கலந்து குடிக்கும் போதே அவனுக்கு போத சருன்னு ஏறுதுன்றான் அதனால தண்ணி கலக்காத கொடுத்து அமிச்சா பாடம் படிப்பு மண்டல சருன்னு ஏறியே எல்லாம் நினைக்கிறதான் தப்பு எல்லா பிள்ளைங்களும் போய் பாடம் படிச்சு நல்லா காலேஜ்லயே போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்குன்னு நினைச்சுங்கிற நீ கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட்ல கிளாஸ் தான் எடுத்து ரோல் பண்ணுங்க மொத்தமே சரி இப்ப எங்க யாரு தேடிங்கிற மாட்டை கட்டின்னு ஓட்டி போட்டான் மாட்டை இப்ப நீ யாரதான் கேட்டுங்கிற ஆடி பாய்
அதோ மாதிரி எடுத்து வச்சான் பாறை. பாறைக்கு குடிச்சுட்டு வந்து வாயை விட்டுக்கிறான் கீழே. இதுல என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வந்த உடனே வந்தான் பார்த்தான், என்ன வந்து 300 ரூபா கேக்குறான். நான் கொடுப்படா குடிகார பையன் குடிச்சுட்டு போட்டான்னா குத்தத்தை பாக்கிறதுல அந்த ஒத்தனாடி பொண்ணு லோல் பண்ணுறது குடும்பத்துல மச்சனும் தேவையில்ல போயிடுச்சுங்க. குடும்பம் நல்லா இருந்தா சேர்த்தான். என்ன பண்ண கேட்டான், அந்த ஒத்தனாடி பொண்ணு குடும்பத்துல லோல் அடிச்சு நடக்குது, கம்பெனி அடிச்சு நான் உன்னை நம்பி பணத்தை தர மாட்டேன் போடான்ட்டேன். ஆனா ஒரு வார்த்தை அப்படியே பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி சொன்னாமா. ஏன்னா என்ன நம்பி நீ தரவனா என் மொண்டாட்டி வச்சு நீ கூடனா. நானும் 300 ரூபா முள்ளிங்க போய் எடுத்து கொடுத்தா எங்க எனக்கு தெரியுது, உன் மனசு துடிக்குது எனக்கு தெரியுது. நம்மளும் இந்த தயிர மோரை வித்து நம்ம பிள்ளைகளை காப்பாத்திக்கிறோமே. இந்த குடிகார பையன் எடுத்து போயிட்டு குஷ்டு போட்டானே, இந்த 300 ரூபாவை நம்ம எப்படி கைக்கிறது? கொடுத்து கைக்கிறதா இல்ல எப்படி கைக்கிறது? நீ தவறா நினைச்சுக்கிற, நீ தப்பா நினைக்காத. இன்னைக்கு வந்த மாதிரி நீ டைம் ஆகி வராத. நாளைக்கு காலைல 4 மணிக்கு எழுந்து வாசல்ல நீ சாணி போட்டு சாணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வெய்ய ஏறத்துக்குள்ள ஒரு 6-7 கிலோ கருந்தோத்தனை வந்துரு. 2 பேரும் சேர்ந்து சோனை கழிச்சிடுவோம். ஆனா புறம்போக்குனாதாரு சோனை கழிக்கிற வேலைக்கு 4 ஏற கரும்பு போட்டுக்கிறேன். அதை வந்து சோனை கழிச்சு இந்த கூலியை கழிச்சிடு. அதை மாதிரி எடுத்து வச்சான் பாறை. பாறை வீட்டுக்காரன் குடிச்சிட்டு மண்ணில் வாய விடுறான். போய் எழுப்போம். பாத்தீங்களா நாதாரி முண்டை ஏம்பா பார்த்தாலும் பார்த்தேன், குடும்பத்தை பார்த்துக்கவே முடியாது. நேத்து வெடிகாலம் கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் வெண்பாத்துல லோல் போட்டுங்கிறான் போய். அந்த மாதிரி கல்யாணம் ஆன 3ஆம் நாள் நடுத்தது வருது ஒரு குடும்ப பிரச்சனை. ஆனா இந்த கலியுகத்திலயும் அந்த முனியும் பையன் குடிகார பையன், அந்த பொண்ணு வாசத்து பூச்சி. ஆமா, விரல காட்டினா கூட தப்பு தெரியாது. ஆனா இந்த மாதிரி குடிகார பையன் வச்சு குடும்பம் பண்ணி அந்த பொம்பளை பொண்ணு. ஆனா இந்த மாதிரி குடும்பத்தை பாக்குறதுக்கு இந்த 2 கண்ணு பத்தாது, 1000 கண்ணு இருக்கணும். என்ன பேரு? அடி பாய் முண்டா, சின்ன மாலா. அது எழுதிட்டு 42 இன்ச்சாமே. அதுல சீரியல் போட்டுருந்தாங்க. என்ன சீரியல் தெரியுமா? பாரதி கண்ணமால் போட்டுருந்தாங்க. அது பாத்துட்டு கஞ்சி ஏத்தினாலும் சீரியல் கஞ்சி வர நேரமா நேரமா கஞ்சி வர நேரமா நேரமா
தரக்கா எப்ப பார்த்தாலும் குச்சிட்டு வந்து குயோ மொயோன்னு கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த ஒத்தனாடி பண்ண போட்டு எங்கடா குச்சிட்டு வந்தா கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? ஏண்டா உன் கைய கால முறிக்கா என்னடா பண்றீங்க இந்த மாதிரி? நீ அச்சாடி தாங்க முடியாத அந்த ஒத்தனாடி பொண்ணு நடுத்தருல ஒட்டு துணியில அதை ஓடுறடா. மூத்துல துணியில வர்றா. ஏய் நாய் கேட்டுக்கிட்டியே வரக்கூடாது சரி எனக்கு ஒரு சந்தேகம். உன் மொண்டாட்டிய வீட்டு உள்ளத போட்டுன்னு அடிக்கிற ஒதிக்கிற ஆனா அவன் சத்தம் கேட்க மாட்டேன் உன் சத்தம் தான் கேக்குது அதிகமா. என்ன பண்ணுவா துணி சொல்லி விட்டா கத்துட்டு வந்துட்டு அதனால உனக்கு சத்தம் கேக்குது. சரி நிக்க வச்சு அடிப்பேன் படுக்க வச்சு அடிப்பேன் துணி வச்சு கூட அடிப்பேன். நீ எப்படின்னா அடிச்சுப்பா பொண்ணை பார்த்து கட்டினவன் நானு அந்த பொண்ணு சேர்த்து போச்சுன்னா எடுத்து ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. நான் என்ன பண்றது? ஆனா போதே ஏய் நீ ஏன் உமால மேல வந்துரு. டேய் டேய் மானடா டேய் உர்றா டேய். ஏய் வாங்க டேய் டேய் அந்த பொண்ணு என்ன செத்துக்கிட்டு போட போறா உர்றா பையா. அங்க பாருங்க இங்க இருந்து போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு நிக்கறா அப்ப. ஏய் கூடி வர என்னடா. யார் அவன் முனியா? இவ்வளவு வார்த்தை சொல்லி இப்ப அந்த பொண்ணை போய் அடி அடிச்சுக்கிறிய? அடா உன் கைக்கு கடுமாந்த வர அடா உனக்கு கையில கட்டு கட்டா ஏடா பையா நீ அடிச்ச அடி குழந்தை உடம்புற குண்டு குண்டா வீங்கி போயிடா பாவியா. இல்ல இல்ல பங்காளியா கட்டுறா நல்ல டைட்டா கட்டுறா. இந்த போய் பூரா கட்டி வலிங்க அடி உள்ள நீ பாக்கலையா? மூச்சுக்குதா படுறமா இல்ல யார் ராம ஒருத்தன் மயக்கம் போட்டு போயிட்டானா மூச்சு எங்க வருதுன்னு பாக்குறது நெஞ்சில நெஞ்சில நீ பார்த்த யூடியூபா
பாத்தியா பாத்தியா எம்மோ இருமா ஆப்பு பாத்தியா இரும்பா அப்பா கட்டா அப்பா இருமாப்பு ஆ. பொண்ணா நேத்து வந்த பொண்ணு ஆமா பெருமாள் அவனுக்கு தெரியாது தெரியாது இந்த வயசுல கூடியா இருக்கிறேன் உட்காரு உன் பெருமை தானே அதை பத்தி நான் தூக்கி சொல்லு உட்காரு உட்காரு அடி அத்தாடி அம்மாடி அடி அத்தாடி அம்மாடி என் முருத்த என் வீட்டுக்கார என் ஆமாண்டியா என்னார் பெற்ற வினோத்து பையன் பபுடேஸ்கார பையன் குடிகார பையன் லக்காடி பையன் திருட்டு பையன் பேமாடி பையன் வாங்கி துண்ண பையன் வக்கத்த பையன் குடியாச்சோட உதவான பையன் கேடு கட்ட பொட்டலக்காரி மூச்சு எட்டாதுக்கு மேல ஐயோ இவன் என்ன வச்சா ஏது வச்சா ஏது வச்சா என்ன வச்சா ஏது வச்சா ஏது வச்சா ஏன் ஊட்ட சுத்திட்டு ஏது வச்சா ஏண்டா புறம்போக்கு வீடு தான் அந்த பெரிய வீட கட்டிக்கிற முன்னாடிதான் பைபாஸ் மீதி 3 பக்கமும் நல்லா கரம்பு கனி தானே ரொம்ப தூரம் வேணா 4 கவட்ட தூரம் போயிருந்தா போதும் போய் வந்திருக்கலாம் ஏறவாத்துக்கு ஏடா போறது எருமகடா வயசு ஆகுது சரி அன்னைக்கு பார்த்து சரியான போதையில போயிட்டு வெளியே போனா போதை தெரிஞ்சு அந்த எரவாந்து ஓட்டுல உட்காத வரி போட கூடாதா இரும்பாயக்கு மனையோ பாச்சா பாச்சா மினிமா அந்த பையனை குடிக்கிற பையன் அப்படி இப்படி திட்டுறிய கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷன் தான் ஏன் கேளு அடிக்கிற கைதான் அணைக்கும் நீ மாறுல அடிச்சுக்கிறன்னு சொல்லிட்டு அவன் கண்ணு கலந்து அவன் கோவம் வந்து ஒண்ணு தட்டுறான் பாரு எங்க ஒண்ணா ஆச்சு இங்க மட்டும் ஆச்சு எங்க ஒண்ணா என் மனமே கும்பிடுது என் மனமே கும்பிடுது ஏன்டா மாறுல அடி வேணான்ற தெரியுமா ஏன்னா அதை காமிச்சுட்டா தண்டல் கடைக்கு ஒரு 5000 ரூபாய் போயினு வாங்கி அப்புறம் நான் வாங்க மாட்டேன் ஏறி உள்ள போயிட்டு இருக்கும் நல்லா முழு தோப்புக்கா இட்டுன்னு போயிடு உள்ள வந்தா சாமானே இருக்காது உங்களுக்கு நம்ம ஆய் ஒர்க் ஷாப்ல கொடுப்பா உள்ள வந்தா திருப்பி போற வக்கீல்ல புறம்போக்கு நீ ஒரு புறம்போக்கு அம்மா ஒரு புறம்போக்கு அண்ணா ஒரு புறம்போக்கு உன் பங்காளி எல்லாம் புறம்போக்கு அதெல்லாம் உரி இன்னும் தொட்டி தாலி கட்ட அவனே ஒரு புறம்போக்கு நீ புறம்போக்கு ஆமாண்டா புறம்போக்கு நீ புறம்போக்கார வயசு புறம்போக்காட்ட தெரிஞ்சுக்கிறப்ப ஏண்டா யாரை பார்த்து பரம்போக்கு சொன்ன நீ பரம்போக்கு உன் வீட்டுல இருக்கிற பரம்போக்கு என்ன பார்த்தா பரம்போக்கு சொல்ற அன்னைக்கு உன் பொண்ணை கட்டி கொடு எங்க அப்பா நம்ம நிக்க மாட்டே இல்லையா இது என் வீட்டுல வச்சுக்கா எங்க அப்பா அப்படியே கோபம் தோட எனக்கு பார்க்க என்ன ஒருடா பொண்ணு போனா அப்போ கோம தவிர்த்து கூடாது ஆமா ஆமாண்டா எதுக்கா நான் பொண்ணு என்ன பார்த்தா டேய் என்ன சொன்னாலும் தாய் கட்ட முடியல போடா என்னடா டேய் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு குடிச்சு அந்த குடியை விட்டு தான் சொல்லியாண்டா போடுகால குடி விட்டா செத்துருவோம் ஏன் குடி விட்டா செத்துருவனே ஒரே ஒரே போயிடுவோமா டாக்டர் சொல்லிக்கிறாரு நம்ம நட்டிய 2 பொண்ணை பார்த்து காட்டினா அப்ப கூட ஒன்னும் வேக வரல அப்படி குடி எப்ப பார்த்தாலும் தாலி ஆட்டணும் நிக்கிறேன் என்ன பாரு கொஞ்சம் அட பாவியா தாய் இந்த தாலி யார் வாங்குறது உங்க கல்யாணத்துக்கு மங்காளி வாங்கினானுங்க அட பாவி டேய் மனசு தட பத்திக்கடா சொல்ல போனா துக்கம் அழ போனா வெக்கம் டேய் உன் பங்காளி உனக்கு பதம் பார்த்து பல்ல வெட்டிக்கிறான்டா நான் சொல்றேன் பையா இத்தனை நாள் உன் மேல் தான் நான் பிரச்சனை நினைச்சிருந்தேன் ஆனா ஒண்ணு இல்ல விவகாரமே இந்த தாலி கவர்ல தான் டேய் 8 அடக்குதுடா பாவி இருக்கக்கூடாது குடும்பம் 8 வருஷம் போகும் அப்பா சொல்றேன் குடும்பம் 8 ஒதுக்கல சரி எப்படியா 8 ஒதுக்கிறான் சரி தப்பு இல்ல
பக்கத்துல தான் ஆ. நெம்மலியோ காஞ்சிபுரமோ ஆ. காலையில காஞ்சிபுரம் தான் போறோம் போய். இந்த கயிறு என்கிட்ட கொடு ஆ. இத போயிட்டு ஆ. இது கூட ஒரு இலையை சேர்த்து சேர்த்து. 9 ஆகிடுறேன் என்ன சீக்கிரம் 9 ஆக்கி. டேய், என்ன? 9 இலையை ஆக்கிறேன்டா காய்கறியா இதுவும் டூப்ளிகேட்டா ஆமாண்ணா. ஏன்டா மஞ்சா கழுவி கட்டக்கூடாது நான் மீன் குழம்பு ஆக்கி மஞ்சள் நான் கை தூக்கி வெயிடி அப்படின்னா இதெல்லாம் தப்பு. சரி ஆ. கஷ்டத்துல கிடக்குற ஆ. தாலி ஆ. குண்டு ஆ. ஞானகோயா கால் காசி ஆ. மங்களச்சியம் போட்டு ஆ. மாங்காய் ஆ. வாழை சீப்பு ஆ. மொத்தம் இது பூரா கொவுத்து கவுத்து. என் செலவுலயே ஆ, ஆ. கோயந்து கயத்துல கட்டி 4 நாள் நம்ம வீட்டை வச்சு அனுப்புறேன் ஆ. அப்புறம் பாரு குடும்பம் எப்படி குக்கு பண்ணி நின்னு பாரு ஏன்னா, உனக்கு போய் மாத்தியா? சரி. மாங்காய், ஆ. பூ, வாழைப்பழம், எல்லாத்தையும் அதுல கவுத்தியா? சரி. இது என்ன மாதிரி நீ முன்னாடி கைத்துல கட்டியா? நீ தான்டா சம்சாரி டேய் சம்சாரிங்க? அதான் புரிஞ்சுக்கிற குடும்பமே சம்சாரி. வாழ கத்துக்கிறேன் இது எந்த மாதிரி நீ முன்னாடி கைத்துல கட்டி? சரி. 4 நாள் கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சிரு. உன்ன மாதிரி ஆம்பளை இருக்க மாட்டாடா ஊர்ல 4 நாள் கூட்டிட்டு போய் வச்சிரு. சரி. ஆனா அது 4 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு என் வீட்டுல எடு குடும்பம் கட்டுவேன். ஒரு குடும்பம் கேட்டு போறேன் குடும்பத்துல விளக்கு ஏத்தி வைக்கலான்னு பார்த்தா யாரா வீட்டு பக்கம் வந்து பாரு தாள் விட்டு போகுது உனக்கு நம்பி வந்தா கல்யாணம் ஆக போகுது. சத்தமா நடி. டேய், அட கம்யூனிட்டி இருக்கிறது ஒன்டா லோல் பட்டு கிடந்து வீட்டுல கம்யூனிட்டி இருக்கட்டா ஏண்டா நீ தாண்டா போற போக்கு செத்த மோல அடினா செத்த பிறகு இந்த மோல தான் அடிப்பாங்க நான் தான் மாத்தி வச்சேனா? தாலி மாடி தரதா பத்தி அவளுக்கு திருப்பி மாடி வச்சுக்கிறோம் இருக்கலாம் ஏம்மா, யோ, யார் ஆயிடுச்சு? தாலி கட்டிட்டேன் அம்மா, இங்க தாலி கட்டும். நல்ல நல்ல நேரம் பார்த்தா என்னன்னு தெரியல தாலி எல்லாம் கட்டிட்டேன் வா, கால்ல விடு ஓ, கால்ல விடியா ஆள்ல உயவா? ஆமா அடி மாறி ஓட்டா தாய். டேய், மாறி ஆத்தா தாயி நீங்க தான் தெரியும். ஆ. இல்ல லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போயிட்டியோ? கால்ல உயணுமா? ஆமா, ஆமா. யாருன்னா வராங்களா பாரு. யார் வரல யோ போ போ என் கூட ஒரு கால்ல விடு, அப்படி போ போ. கால்ல உயணுமா? அட பொம்பளை கால இந்த பொட்டோய் போங்கப்பா பாரு. குண்டு கீழே உயிச்சு அது எடுக்க போனேன். பரவாயில்ல கீழே வந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற நம்ம பத்தி கேட்போம். பையன் தேடி ஃபர்ஸ்ட் பாரு போது எடுக்க மாட்டேங்குது. மடி மாளிகை தான் கல்டி
மாரியம்மா கோயிலுக்கு பொங்கலுக்கு போயிருக்காங்க நம்மளும் போனியா போனல்ல. ஓடிவா போலாம்